Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் முடிந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வினை நிர்வாகிகளுடன் தற்போது அந்த கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் தான் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கட்சி கொடியை ஏற்றி கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை என்பதனை செலுத்தி இருக்கிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வரக்கூடிய அவரை வரவேற்கும் விதமாக வரவேற்பு பதாகைகள் மற்றும் நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வெளியே அவரை வரவேற்று உற்சாகப்படுத்துவதற்காக மயிலாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் உள்ளிட்ட தமிழரின் கலாச்சார பண்பாடு சார்ந்த நிகழ்வுகள் என்பதும் அரங்கேற்றப்பட்டிருந்தன. மேலதாள உற்சாகத்துடன் நிர்வாகிகள் தற்போது இந்த ஏற்பாடு என்பதனையும் செய்திருந்தனர். அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது கொடியை ஏற்றி அந்த கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐவருக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை என்பதையும் செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 300 நபர்களுக்கு மட்டுமே நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டையுடன் எண்ணுடன் கூடிய பதிவை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதி என்பதும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு நிர்வாகிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியினை சிறப்பிக்குமாறும் தெரிவித்திருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது பல்வேறு அரசியல் காலகட்டங்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் விரிவாகவும் நிர்வாகிகளிடம் பேசி வருகின்றனர். அந்த வகையில் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அதே போல செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றனர். ஒவ்வொரு குழுவாக பிரித்துக் கொண்டு தங்களுடைய கட்சி பணிகளை வலுப்படுத்தி வரக்கூடிய தாவேகாவின் 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி என்பது துவக்க விழா நிகழ்ச்சி தற்போது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா குறித்தான தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.